தொழுகை ஏற்கப்படுவதற்கான நிபந்தனைகளில் 5வது நிபந்தனை நீயத், அதாவது உள்ளத்தில் தீர்மானிப்பது, நாடுவது, எண்ணம் கொள்வது. ஒரு இபாதத்தை செய்வதற்கு ஒருவர் உள்ளத்தில் அதை செய்கின்ற எண்ணத்தை கொள்ள வேண்டும். அந்த எண்ணம் கொள்ளாமலேயே அவர் தொழுதால், நீயத் இல்லாமலே தொழுதால், நீயத் இல்லாமல் சில இபாதத்தை செய்தால் அல்லாஹ்விடம் அது ஏற்கப்படாது. ஏனென்றால் இதயம் உள்ளத்தில் அதுதான் செயல் நாடுவதற்கான, அது ஏற்படுவதற்கான முதலிடத்தில் இருக்கக்கூடிய அம்சம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாமே எண்ணங்களை பொறுத்து அமையும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறியக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரியுடைய முதல் ஹதீஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது உள்ளத்தில் உறுதி கொண்டு இபாதத் செய்யணும், அந்த எண்ணம் கொண்ட நிலையில். அதை வாயினால் சொல்லக்கூடாது. ஏன்னா வாயினால் சொல்ற ஒரு பிதஅத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்காத, சஹாபாக்களும் செய்யாத ஒரு காரியம். அவர் நியத் என்பது நாவினால் மொழிவதல்ல, உள்ளத்தில் தீர்மானிப்பது, உள்ளத்தில் நினைப்பது அப்படிங்கிறத இங்கே தெரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு தொழுகைக்கான நியத்துங்கிற ஒரு தக்பீர் கட்டுவதோடு அந்த நியத்தை மனசில் வச்சு, தக்பீர் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போதே அவர் எந்த நேர தொழுகை தொழுகிறார், கிப்லாவை முன்னோக்கி தொழுகிற எண்ணத்தை கொள்கிறாரோ, எத்தனை ரக்காத்து, இதெல்லாம் மனசில் அவர் நினைச்சிருந்தாலே போதும். அவர் தக்பீரோடு அந்த நியத் எண்ணத்தோடு அவர் தொழுகை ஆரம்பித்து விடலாம். சரியா? அதுவே நியத்து, அதுவே இபாதத்தோடு சேர்ந்ததாக தான் இருக்கும். அவை தனியாக அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரம், அது குறிப்பிட்ட வாசகங்கள் எதுவுமே இல்லை. எல்லா தொழுகைக்கும் நியத்து இருக்குது. ஃபர்ல், சுன்னத்து, இரவு தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், இப்படி எந்த தொழுகை, ஈது தொழுகையாக இருக்கட்டும், ஜும்மாவுடைய தொழுகையாக இருக்கட்டும், மழை தொழுகையாக இருக்கட்டும், எல்லா தொழுகைகளுக்கும் நியத்து இருக்கிறது. ஒருவருடைய நீயத் முடிச்சிட்டாரு, தொழுகிற எண்ணம் இல்லாமல் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் தொழுதுகிட்டு இருந்தாலும் தொழுகை பாத்திலாயிடும், தொழுகை வீணாயிடும், தொழுகை முடிந்துவிடும், தொழுகை முடிஞ்சிடும். ஏன்னா அது முறிந்துவிடும். பருவ தொழுகையில் ஒருவர் சரியான நோக்கத்துக்கு நீயத்தை முடித்து விட்டால் அது நபில் தொழுகையாக மாறிடும். உதாரணமாக ஜமாத்தோடு தொழுவதற்காக தனியாக தொழுது கொண்டது விட்டு விடுறது. உதாரணத்துக்கு தொழுதுட்டு இருக்காரு, அப்போது ஜமாத் ஆரம்பிச்சிருச்சு. அதன் காரணமாக அவர் ஜமாத்தோட தொழுவனுங்கிறதுக்காக என்ன செய்கிறார், தொழுது விட்டு ஜமாத்தில் சேர்றார் அப்படின்னா அதற்காக அவர் தொழுது, அந்த அதுவரை தொழுது நஃபீலுடைய கூலியை அவர் கொடுக்கும். அவர் ஜமாத்தை சேர்ந்து கொண்டார். அப்போது சரியான நோக்கம் இந்த நீயத்துங்கிறது, ஏன்னா தொழுகை ஆரம்பிச்சது தொழுவுங்கிற நீயத்தோட ஆரம்பிச்சார். இப்போ அது முறிக்கிறாரு, நடுவில் இப்படி முறிக்கிறது சரியா அப்படின்னு கேள்வி வரும்போது அது தொழுகை அல்லாஹ்வோட கபூல் ஆகுமானா? ஃபர்லான தொழுகை இருந்து தனியாக தொழுதுட்டு இருக்காரு, ஜமாத் அங்கே ஆரம்பிக்குது, அப்புறம் பார்க்குறாருன்னா அப்போ அவர் அதை சேர்ந்துக்கிறாரு அப்படின்னா அவர் தொழுதுகிட்டு இருந்தது, அது வரைக்கும் தொழுதுன்னு நஃபீலாக மாறிவிடும் என்று ஷேக் அவர்கள் சொல்கிறாங்க. ஆக நீயத்தை பற்றிய அவசியமான சில விஷயங்களை நாம் இதில் தெரிந்து கொள்கிறோம். நீயத்துக்கென்று தனியாக வாசகங்கள் இல்லை என்பதும் இதில் அடங்கும். ஆக இதுதான் மிக முக்கியமாக தொழுகையின் நிபந்தனைகள், அதாவது ஷுரூத்து ஸலாத்தில் இந்த நிபந்தனைகள் நமக்கு சொல்லப்பட்டது மார்க்கத்தில். அப்போ மொத்தம் 5 நிபந்தனைகளை ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதஹுல்லாஹ் இந்த பாடத்தில் குறிப்பிட்றாங்க. முதலாவது அவருடைய நேரம், இரண்டாவது மறைவிடங்களை கட்டாயம் மறைப்பது, மூன்றாவது அசுத்தங்களை அகற்றுவது, அசுத்தங்கள் இல்லாமல் ஆக்கிக்கொள்வது, நான்காவது கிப்லாவை முன்னோக்குவது, ஐந்தாவது நியத் என்பதை இந்த பாடத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும்.